வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த அலச போறோம். நம்ம பழங்கால தத்துவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் குவாண்டம் சயின்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான கனெக்ஷனை பத்தி தான் பேச போறோம். நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம நிஜ வாழ்க்கைய பிசிக்கலாவே உருவாக்குது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான பயணத்தை இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். திருவள்ளுவரோட இந்த வரிகளை நாம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம், சரிதானே? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் வெறும் தத்துவம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம மனசும் இந்த பிரபஞ்சமும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் தத்துவம்னு சொல்லலாம். அந்த பழமையான வரிகளுக்குள்ள எவ்வளவு பெரிய குவாண்டம் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல கொஞ்சம் பிரபஞ்சம் அளவுக்கு போய் இந்த குவாண்டம் பார்வையாளர் விளைவு, அதாவது குவாண்டம் அப்சர்வர் எஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். இயற்பியல்ல ரொம்பவே பிரபலமான டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சோதனையில ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன துகளை, அதாவது ஒரு பார்ட்டிகிளை யாராவது உற்று நோக்கறாங்கன்னா அது ஒரு மாதிரியும், யாரும் கவனிக்காதப்போ அது முற்றிலும் வேற மாதிரியும் செயல்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கவனிக்கும் அந்த உணர்வு நேரடியா ஒரு பருப்பொருளை மாத்துது. நிஜமாவே கேட்க ரொம்ப வியப்பா இருக்குல்ல? இத அறிவியல்ல குவாண்டம் சூப்பர் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இது எதை விளக்குதுன்னா, நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு துகள் எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட சாத்தியக்கூறுகள் எங்கும் நிறைஞ்சிருக்கு. ஆனா நீங்க அதை உற்று நோக்கும் அந்த ஒரு நொடியில அது தனக்கான ஒரு நிலையான வடிவத்தை லாக் பண்ணிக்குது. உங்களோட அந்த பார்வை தான் இந்த இடத்துல யதார்த்தத்தை உருவாக்குது. இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். பிரபஞ்சத்துல நடக்கிற இந்த மேஜிக் நம்ம மூளைக்குள்ளேயும் நடக்குமா? நாம எதை கவனிக்கிறோமோ அதுவாவே மாறுவோமா? இந்த விதிய நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு வாங்க தேடலாம். பிரபஞ்சத்துல இருந்து இப்போ நம்ம உடம்புக்குள்ள, முக்கியமா நம்ம மூளையோட ரியாலிட்டி ஃபில்டருக்கு வருவோம். நம்ம மூளையோட தண்டு பகுதியில RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு நரம்பு கற்றை இருக்கு. இத ஒரு நைட் கிளப் வாசல்ல நிக்கிற பவுன்சர்னு வச்சுக்கோங்களேன். விஐபிக்களை மட்டும் உள்ள விடுற கண்டிப்பான பவுன்சர் மாதிரி இது உங்களுக்கு எந்த தகவல் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும்தான் மூளைக்குள்ளேயே அனுமதிக்கும். தேவையில்லாத எதையும் இது உள்ள விடாது. ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்கள் நம்ம மூளைக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த RAS தேவையில்லாத நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி பிளாக் பண்ணிடும். இத நீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஃபீல் பண்ணி இருப்பீங்க. நீங்க தேடுற சாவி கொத்து உங்க கண்ணு முன்னாடியே டேபிள் மேல இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல உங்க மூளையோட போக்கஸ் வேற எங்கயாவது இருக்கும். உங்க கண்ணு பார்த்தாலும் மூளை அதை ஃபில்டர் பண்ணிடுது. இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அங்க பிரபஞ்சத்துல குவாண்டம் பார்வையாளர் விளைவு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் இங்க உங்க மூளையில இந்த RAS ஃபில்டரும் வேலை செய்யுது. குவாண்டம் உலகத்துல நீங்க கவனிக்கிற துகள்கள் எப்படி ஒரு நிலையான வடிவத்தை அடையுதோ அதே போல நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்துற விஷயங்களை மட்டும்தான் உங்க மூளை உங்க நிஜ வாழ்க்கையா, அதாவது ரியாலிட்டியா உங்களுக்கு காட்டுது. சரி, மூளை நிஜத்தை வடிகட்டுதுன்னு பார்த்தோம். ஆனா தொடர்ந்து ஒரு விஷயத்தை நாம கவனிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம மூளையோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது பௌதீக அமைப்புல என்ன நடக்கும்? இதுக்கு அறிவியல் ஒரு சூப்பரான பதில் இருக்கு. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பத்தியே நினைக்கும் போது மூளையில இருக்கிற நியூரான்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்குது. இத நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க தொடர்ச்சியான கற்பனையும் சிந்தனையும் உங்க மூளையோட ஸ்ட்ரக்சரையே பிசிக்கலா மாத்தி அமைக்குதுங்க. நீங்க புதுசா ஒரு சிந்தனையை தொடர்ந்து நினைக்கும் போது மூளை புதுசா நரம்பு இணைப்புகளை
வாய்ப்புகளை உருவாக்குது. உங்க கவனத்துக்கு ஏத்த மாதிரி மூளை தன்னைத்தானே மறுசீரமைக்குது. இப்ப புரியுதா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது 100க்கு 100 நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. இவ்வளவு பெரிய சயின்ஸ் எல்லாம் பேசணும். இத நம்ம அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா நம்ம இலக்குகளை அடையறதுக்கு ஒரு பழக்கமா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கோல் செட் பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா? மூளைக்குள்ள இருக்கிற அந்த பவுன்சருக்கு, அதாவது உங்க RASக்கு நீங்க ஒரு VIP லிஸ்ட் கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். பாருப்பா, இது எனக்கு ரொம்ப முக்கியம், இது சம்பந்தமான வாய்ப்புகள் வந்தா மட்டும் உள்ள விடு அப்படின்னு நீங்க உங்க மூளைக்கு ரொம்ப கிளியரா கட்டளையிடுறீங்க. இப்படி நீங்க தீவிரமா போக்கஸ் பண்ணும்போது அந்த RAS இயற்கையாவே உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இதத்தான் இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாரும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. குவாண்டம் சயின்ஸ்ல ஒரு துகளை கவனிக்கும் போது அது யதார்த்தமா மாறுற மாதிரி உங்க கவனமும் உங்களுக்கான வாய்ப்புகளை உங்க விழிப்புணர்வுக்கு கொண்டு வருது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பவரை முழுமையா பயன்படுத்த நம்ம ரியாலிட்டி ஃபில்டரை எப்படி ட்ரெயின் பண்றது? அதுக்கான சில தினசரி பயிற்சிகளை பார்ப்போமா? உங்க கவனத்தை பயிற்றுவிக்க இந்த 3 சிம்பிளான விஷயங்களை தினமும் ட்ரை பண்ணி பாருங்க. 1, தெளிவான நோக்கத்தோட உங்க RAS ஃப்ரேம் பண்ணுங்க. 2, நீங்க நினைச்ச அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இது புது நியூரான் கனெக்ஷன்களை உங்க மூளையில உருவாக்கும். 3, உங்களை சுத்தி நடக்கிற வாய்ப்புகளை எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அமைதியா உற்று நோக்குங்க. குவாண்டம் அறிவியலோட பவரும் உங்க மூளையோட பயாலஜிக்கல் பவரும் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உங்க பார்வையும் உங்க கவனமும் தான் உங்க வாழ்க்கையோட நிஜத்தை உருவாக்குதுன்னா இன்னைக்கு நீங்க எதை உற்று நோக்க போறீங்க? இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கவனத்தை சரியான திசையில திருப்புங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு தனித்துவமான சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.